விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த கடந்த 27/4/2024 அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு ஸ்டிக்கரிங் இன் ப்ரைவேட் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு ப்ரெஸ் நோட்டு யார் கொடுத்தாங்க, எந்த ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் ஆச்சு, ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. யார், அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக்கா கிரேட்டர் சென்னையா அவர் கொடுத்ததா, இல்லைன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸு கிரேட்டர் சென்னையா, எந்த ஆஃபீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 89னா 89க்கு முன்னாடி எந்த ஆஃபீஸ்னு வேணும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கீழேயாச்சும் சைனிங் அத்தாரிட்டி யாராச்சும் இருக்கணும்ல. சரி, இப்போ பரவாயில்ல. அதில் என்ன மெயினானா, இந்த அன்ஆத்தரைஸ்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, அந்த அவங்களுடைய ஓன் வெஹிக்கிளில், அது வந்து மெயினாக ஒரு ப்ரெஸ்ஸு, செக்ரட்டேரியட்டு, டிஎன்இபி, ஜிசிசி, டெஃபென்ஸு இன்க்ளூடிங் போலீஸ் அப்படின்ற வகையில் எந்த ஸ்டிக்கரும் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு, அது வந்து அதுக்கான மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 198, எம்பி ஆக்ட் 198 1988, அப்புறம் வந்து சிஎம்பி சென்ட்ரல் மோட்டர் வெஹிக்கிள் ரூல்ஸு அதனுடைய 50, அப்புறம் அண்டர் செக்ஷன் 177 எம்பி ஆக்ட், இதெல்லாம் வந்து அதை அட்ராக்ட் ஆகுது, இதை பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுக்கு வந்து 27ஆம் தேதி கொடுத்துட்டு அப்புறம் 1/5 வரைக்கும் தான் பார்ப்பேன். அப்புறம் அதுலேருந்து 2/5 ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை நல்லா வீராவேசமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அறிக்கை வந்த அன்னைக்கே ஈவினிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி இவங்க கையெழுத்திட்டு அதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அன்ஆத்தரைஸ்டு ஸ்டிக்கர்னு அதை எப்படிங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து அது வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து ஒரு ஸ்டேச்சுரி பாடி, அட்வொகேட் ஆக்ட்ஸ் 1961 படி அது ஒரு ஸ்டேச்சுரி பாடி, அதிலிருந்து கொடுக்குறது. அது போலீஸுக்கு தெரியாது. அந்த இவங்களுக்கு வந்து அவங்களுடைய 2 வீலர் 4 வீலரில் ஒட்டுற அட்வொகேட் சிம்பிள் வந்து ஏதோ அந்த செட்டியார் கடையில் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி ஒட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க. வாங்கி ஒட்டுறதும் இருக்குது. ஆனால் மெயினாக அட்வொகேட் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அது கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கும், அந்த பார் என்ரோல்டு சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதனுடைய ஜெராக்ஸு, இந்த வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளுக்கு அவர் கேட்குறாரோ அந்த வெஹிக்கிளுடைய நம்பரு, அது அந்த என்ரோல்டு அட்வொகேட்ஸனுடைய நேமில் இருக்கணும், அவருடைய லைசன்ஸு. ஏன்னா இத்தனையும் பார்த்து அது வந்து நம்மளுடைய எந்த பார் அசோசியேஷனில் அவர் மெம்பராக இருப்பார் பாருங்க, அந்த பார் அசோசியேஷன் மூலமாக பார் கவுன்சிலுக்கு அனுப்பிவிட்டோம்னா ஒரு மாதம் ஆகும். இப்படி தான் வந்து அந்த ஸ்டிக்கர் வாங்குறது. இது முதல்ல நம்மளுக்கு கூட எனக்கு முதல்ல இந்த மாதிரி ஸ்டிக்கர் தவிர்த்து வேறு ப்ரைவேட்டாக வாங்கி ஓட்டுற அட்வொகேட் ஸ்டிக்கர் பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட, பொதுவாக இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு எப்படி ஸ்டிக்கர் கொடுக்குதுன்றதை இந்த போலீஸ்க்கு தெரியும் போலன்னு கூட நினச்சிருப்பேன். ஆனால் இவங்களுடைய ப்ரெஸ் நோட்டு பார்க்கையில் பொதுவாக அந்த அட்வொகேட் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறாங்க, எப்படி இவங்களுக்கு கிடைக்குதுன்னு போலீஸுக்கு சுத்தமாக தெரியலைன்றது அவங்களுடைய இதிலேயே தெரிஞ்சு வச்சு ஓடி போய் பார் கவுன்சிலில் கொடுத்த அந்த வந்து ஸ்டிக்கரை போய் கிழிச்சா சிக்கல் வராதா? அது ஒரு ஸ்டேச்சுரி பாடி கொடுத்தது, அது பக்கம் அஃபென்ஸ் ஆயிருமுங்க. ஏன்னா நீங்கள் சொன்னதை எங்கள் அதிகாரி சொல்லிட்டாருன்னு அவர் போய் கிழிப்பார். ஆனால் இவருக்குன்னு தெரியாது, அது சும்மா விலைக்கு வாங்கினது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் போய் கிழிச்சாருன்னா சிக்கல் வராதா? சும்மாவே அட்வொகேட் வர்சஸ் போலீஸும் ஒன்று எப்பயுமே ஓடும். அதில் எப்படி கோர்த்து விட்றீங்க பார்த்தீங்களா? இல்லைன்னா கூட வந்து நில்லுங்க, நான் வந்து கிழிச்சு எல்லா பார் கவுன்சிலையும் சொல்லி கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி கிழிங்க. அதனால் சும்மா அதிகாரத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுக்காக சொன்னால் சட்டமாயிருமா, வாயில் சொன்னால் உத்தரவாயிருமா? எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படின்றத பார்க்க வேணாமா? அப்புறம் இவங்க நம்ம அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் வந்து அறிவிப்பு கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு அது புதுசாக போச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அப்புறம் இப்படி ஒட்ட வேணாம் அப்படி ஒட்ட வேணாம், ப்ரைவேட் வெஹிக்கிளில்
ப்ரைவேட் வெஹிக்கிளில் நம்பர் பிளேட்டை தாங்க வந்து ரப்சர் பண்ணக்கூடாது. நம்பர் பிளேட்டு சில இடங்களில் கேமரா கேப்சர் பண்ணும். அதை வச்சு அது டீகோட் பண்ணி பார்க்கும்பொழுது அது யார் பேரில் இருக்குது அப்படின்றதுக்கு பயன்படும். ஒரு சில வாகனங்கள் குற்றச்செயலில் ஈடுபடுறத நமக்கு வந்து அந்த நம்பர் பிளேட்டு தெரியாத அளவுக்கு அவங்க ஏதேனும் கல்பிரிட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கு தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எம்பி ரூல்ஸு 50, 177, 198 எம்பி ஆகிட்டு இதெல்லாம் அதைத்தான் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அதை விட்டுவிட்டு சும்மா பொதுவாக யாருமே எதுவும் போடாத கருப்பணசாமி துணைன்னு போட்டிருப்பேன், போடக்கூடாதா? ஒரு சாமி படத்தை ஒட்டியிருப்பேன், ஒட்டக்கூடாதா? எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவேன், எழுதியிருப்பேன் ஸ்டிக்கரில், எழுதக்கூடாதா? எதுவுமே இருக்கக்கூடாது அந்த வண்டியில் அப்படியா சொல்லுவாங்க? அப்போ வந்து அந்த நம்பர் பிளேட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயமே அதுக்காகத்தானே சொல்ல வர்றீங்க. எதை சொல்ல வர்றோமோ அதை விட்டுவிட்டு ப்ரைவேட் வெஹிக்கிளில் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? அதுதான் சொல்கிறேன் இல்லை, ரொம்ப பேசிக்க. நான் ப்ரெஸ்ஸுக்குள்ளே போகல, மற்ற டாக்டர்ஸுக்குள்ளே போகல, மற்ற எதுக்குள்ளேயும் போகல, அதெல்லாம் அதில் போட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ளேலாம் எதுக்குள்ளேயும் போகல. அட்வொகேட்டுக்கு ஆனால் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கொடுக்கும் இந்த மாதிரி. நீங்கள் போலியானதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை அட்வொகேட்டும் உண்மையாக பொய்யான்றதை செக் பண்ணுங்கள். இவருக்கு செக் பண்ண தெரியாதான், அதனால் மொத்தத்துக்கு ஒட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து போலீஸு ஒட்டாதீங்க அப்படின்னா, போலீஸ் ஒட்டாதீங்கன்னா எப்படி? போலீஸு டியூட்டிக்கு போகிறாரு, ஆனால் போலீஸு ஒட்டாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் பிளேட் மறுபடியும் சொல்கிறேன், நம்பர் பிளேட்டில் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் வண்டியில் ஒட்ட வேணாமல், அவர் போலீஸுன்றது தெரியணும்ல. இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்களேன், பேசாமல் அரசுக்கு உங்களது ப்ரொப்போசல் அனுப்புங்க. வருஷம் போலீஸுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ஆகுதில்ல, எத்தனையோ 1000 கோடி ஒதுக்கீடு ஆகுதில்ல. எல்லா போலீஸுக்கும் வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுத்துருங்க. 2 வீலர் தானே, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. 1.5 லட்சம் ஆகுமா? எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அலாட் பண்ணிடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எம்டி இருக்குங்கல்ல, எம்டி ஆர்ஐ இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிடுவார். ஏன்னா எல்லா ஸ்டேஷனுக்கும் இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருங்க. எந்த போலீஸும் எந்த இதுவும் அவர் பேர்லேயே கொடுத்துருவோம். இப்போ இன்ஸ்பெக்டருக்கு வண்டி கொடுக்குறீங்க இல்லை, எப்படி பார்த்தோம்னாலும் போலீஸு எஸ்எஸ்ஐ இருக்கிற வரைக்கும் அந்த இதுக்குள்ளே தான் இருப்பார். ஏன்னா எஸ்ஐ ஆனால் மட்டும்தானே டிஸ்ட்ரிக்ட் மாற போகிறாரு, அதுக்குள்ளேயே இருப்பார். அவருடைய மொத்த சர்வீஸையும் அதை முடிச்சிருவார். ஆனால் மாறி போனார்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாரு. இல்லை உங்கள் சப்டிவிஷன் விட்டு மாறி போனார்னா கூட நீங்கள் எம்டியில் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. மொத்தத்துக்கு போலீஸுக்கு எல்லாருக்கும் ஒரு 1 லட்சம் போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2 வீலர் கவர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். போலீஸு இந்த போலீஸுன்னு அதில் ஒட்டுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் ஒரிஜினல் போலீஸை செக் பண்ண தெரியாது அவங்களுக்கு, அவன் நிறுத்துங்க. இல்லையா இப்போ சொல்கிறேன்ல, நான் அந்த அட்வொகேட்டுக்கு எப்படி வந்து அந்த ஹாலோகிராம் போட்டு அவங்களுடைய வண்டி நம்பர் போட்டு அது மாதிரி கொடுங்க. இப்போ வந்து கரெக்டாக ஐடி கேட்குறோம்னா அங்கே வந்து பிஏட்டை போய் கொடுத்து அவர் வந்து ஹாலோகிராம் போட்டு அங்கே சென்னைக்கு போய் அடையாள அட்டை வந்து நம்ம ஃபோட்டோவோட போய் அப்படித்தானே வருது. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஒரிஜினல் போலீஸு அவருடைய ஆர்சி புக்கு அதில் அந்த நம்பர் இருக்கா, கரெக்டாக அவர் பேரில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு வந்து ஹாலோகிராம் போட்டு போலீஸ் எம்பளத்தோடு போட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருங்களே, போலீஸ் ஸ்டிக்கரு, அதை தான் ஒட்டணும்னு சொல்லி. அப்படின்னா இப்போ வேறு நான் போலீஸ் அல்லாதவர்கள் அதை ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. கூடி வந்து போலீஸ் மட்டும்தானே அதை ஒட்டவே முடியும். தூரத்தில் பார்க்கலையே அந்த ஹாலோகிராம் தெரியும், நீங்களே லைட் அடித்து பார்த்தரலாம். மற்ற எவனுமே போலீஸ் அல்லாதவரை ஒட்டவே முடியாது. அப்படி செஞ்சுருங்க, ஒரு வாரத்தில் கொடுத்துடலாமே. எல்லா போலீஸும் அவர்களுடைய பேரில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஐடி கார்டு அவர் பேரில் இருக்கக்கூடிய ஆர்சி புக்கு அதை பார்த்துட்டு அப்படியே தானே கொடுத்துட வேண்டியதானே ஒரு வாரத்தில். அதுக்கு இப்படியே அறிவிப்பு கொடுப்பாங்க, போலீஸ்னே ஒட்டாத. போலீஸ்னு ஒட்டாமல் அவர் போகிற டியூட்டி நைட் ரவுண்ட்ஸு எல்லாமே வந்து போலீஸ்னு சொல்லி தெரிஞ்சிருக்கையிலே சிக்கல் வருது. போலீஸ்னு ஒட்டாமல் சும்மா போக சொல்கிறீங்களா? இறங்கி பாருங்கள். ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா போலீஸ் படுற கஷ்டம் தெரியாது. இந்த எப்படி என்னென்ன கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அப்படியா? அப்படி போடுறதுனா அதை தெரிஞ்சு போடணும். ஆனால் உங்களுக்கு அட்வொகேட்டுக்கு உங்கள் உத்தரவுலேயே தெரிஞ்சு போச்சு. முதல்ல அட்வொகேட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்டிக்கரு எப்படி கிடைக்கும்ன்ற அந்த பேசிக் நாலேஜே கிடையாது. போலீஸுக்கு எப்படி கொடுத்தா சரியாக வரும் அப்படின்றத யோசித்த நாலேஜும் கிடையாது. அதனால் அப்புறம் பார்த்தோம்னா அதை உத்தரவு வாபஸ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் அதான் சொல்கிறேன்ல, உத்தரவு வாபஸ் ஆகுதான் அமுலில் இருக்க. போலீஸ் இதுக்குள்ளெல்லாம் நம்பி இவங்களெல்லாம் போய் நம்பி கேட்டுக்கிட்டு இருக்காத. ஏதாச்சும் வந்து பாவம் அந்த அட்வொகேட் சிம்பிளை போய் கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பெருஞ்சிக்கல் ஆகி போகும்ப்பா. அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. எதுக்கு அந்த முதல்ல அந்த அட்வொகேட்டுக்கு அந்த இது கொடுக்குறதுனா, அவங்க ஏதோ ரூல்ஸ் வயலேட் பண்ணி போங்க, வேறு இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ப்ரிவிலேஜ் இருக்குது, மற்றதெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது.
அந்த ஹைகோர்ட்டில் இல்லை, இன்வேரியபிளி ஆல் கோர்ட்ஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மற்ற எந்த கோர்ட்டாக இருந்தாலும் அந்த பீக் ஹவர் பார்த்தோம்னா பயங்கர கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராக்டிசிங் அட்வொகேட் போய் பார்க் பண்ண முடியாது. வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அந்த கிளைண்ட் வருவாங்க, மற்ற அதர்ஸ் வருவாங்க, பப்ளிக் வருவாங்க, இது எல்லா வாகனமும் வர்றதில் அதை வந்து சில இதை வந்து இது வந்து வழக்கறிஞர்களுக்கான பார்க்கிங்கு அப்படின்னு சொல்லி சில இடங்கள்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. அதில் போய் ஈஸியாக பார்க் பண்ணிட்டு போகிறதுக்காகத்தானே தவிர வேறு எந்த ப்ரிவிலேஜுக்கான இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இப்போ அநேகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதனால் அது பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து எகென்ஸ்ட் லா, அதிகாரம் இருக்குது, நான் சொன்ன அப்படியே தமிழ்நாடு முழுக்க செல்லுபடியாகும் அப்படின்ற அடிப்படையில் உத்தரவு போடக்கூடாது. அது சரியாக வருமா, நடைமுறையில் சரியாக வருமா, அது வந்து மக்களுக்கு நல்லதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். என்ன பர்பஸ் அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு செக் பண்ண தெரியலைன்றதுக்காக மொத்தமாக போட முடியுமா? அப்படி கரெக்டாக செக் பண்ணணும். அதனால் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்பேன். வணக்கம்.